பிரைஸ் தி லார்ட். ரோமர் 7:15 பார்க்கும் பொழுது, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வரை தான் செய்யறது, தான் பேசுறது, தான் நடக்கிறது எல்லாமே குற்றம் இல்லை, எல்லாமே சரியானதா தான் இருக்குது, எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிதான் இருதயம் நியாயம் தீர்க்கும். காரணம், உணர்த்துகிற ஆண்டவர் உள்ளுக்குள்ள இல்லாததுனால. இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிற்பாடோ இது நல்லது, இது கெட்டது, இதை செய்யாத, இதை செய்யின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நேர்த்தியாய் வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். பகுத்தறிகிற ஒரு அறிவு நமக்குள்ளாய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. காரணம், அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, நம்ம நினைப்போம் பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், நேரத்தை வீணாக்க கூடாது, கர்த்தர் சமூகத்துக்கு போகணும், ஆலயத்துல எல்லாத்துலயும் கலந்துக்கிறணும், யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, யாரையும் வேதனையான காரியங்களினால பேசக்கூடாது, யாருக்கும் நஷ்டம் ஏற்படுத்தக்கூடாது, இப்படியெல்லாம் நம்ம ஆசைப்படுவோம். எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் உணர்த்துகிறபடினால இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம் பாருங்க. ஆனா ஒரு பக்கம் சத்ரு பேசுவான், யாருமே செய்யாததையா செஞ்சிடற, யாருமே பேசாததையா பேசிடுற, இதெல்லாம் தப்பு கிடையாது, இதையெல்லாம் போய் பெருசா நீ எடுத்துக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது, பாரு அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, இதெல்லாம் தப்பு கிடையாதுன்னு சொல்லி சத்ரு ஒரு பக்கம் நம்மோடு கூட பேசிக்கிட்டே இருப்பான் பாருங்க. ஆனா நம்ம ஆராயணும், எப்படி எதை செஞ்சா பிசாசு ஜெயிப்பான், எதை செஞ்சா ஆண்டவர் ஜெயிப்பார். நம்மளை கொண்டு சத்ரு ஜெயிக்கிறதுக்கு நம்ம அவனுக்கு ஆயுதமா கருவியா ஆயிடக்கூடாது. பிரியமானவர்களே, நம்மை கொண்டு இயேசு கிறிஸ்து கர்த்தர் தான் ஜெயிக்கணும். அவருடைய கரத்துல இருக்கிற பட்டயமா மட்டும்தான் நம்ம விளங்கணுமே தவிர அவன் ஜெயிக்கிறதுக்கு நம்ம வழிவிடக்கூடாது, காரணம் ஆயிடக்கூடாது. பிரியமானவர்களே, பவுல் சொல்றாரு, நான் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன், விரும்புகிறேன், ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்ல, அது நான் இல்ல, எனக்குள்ளாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்பனா பாவம் முழுவதும் கழுவப்படவில்லை, பாவம் முழுவதும் சிலுவையில அறையப்படவில்லை. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கரை, ஒரு சின்ன பாவம் ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு தானே அர்த்தம். பிரியமானவர்களே, கலாத்தியர் 2:20 பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல, அவரே என்னில் பிழைத்திருக்கிறார். அவர் நமக்குள்ளாய் பிழைத்திருக்க நாம் முழுவதும் ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் முழுவதும் சிலுவையில ஒன்றும் குறைவில்லாமல் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை முழுவதும் சிலுவையில அடிக்கப்பட வேண்டும். பாவம் மறுபடியும் நமக்குள்ளாய் துளிர்க்காதபடிக்கு முற்றிலுமாய் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணி பிழைத்திருக்க வேண்டும். அவர் நம்மிலே ஆளுகை செய்வாரே ஆனால் நம்முடைய சுயத்தை அவர் அடக்கி அவர் தன்னை வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, அவர் விரும்புகிறதை நாம் செய்வதற்கு அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆனபடினால நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்குள்ளாய் ஆளுகை செய்வாரே ஆனால் அவர் சொல்றதை தான் கண்ணு பார்க்கும், அவர் சொல்றதை தான் காது கேட்கும், அவர் சொல்ற இடத்துக்கு தான் காது போகும், காலு போகும், அவர் சொல்றதை தான் கை செய்யும். நம்ம சொல்றத இந்த சரீரம் கேட்காது. அதனால அவருடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவிக்கேற்றபடி நடக்கும் பொழுது மாம்ச இச்சைகளை நாம் நிறைவேற்றாதிருப்போம் என்று வேத வசனத்துல கலாத்தியர் 5:16 வாசிக்கிறோம். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும் இச்சிக்கிறது என்று 17 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எது நமக்கு தேவையானதோ அதை ஆராய்ந்து பார்த்து தேவ சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்மிலே இல்லை என்றால் நாம் அவருடையவர்கள் அல்ல என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லாதபடிக்கு நாம் பிழைக்க வேண்டுமே ஆனால், தப்பிக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய பாவங்கள் முழுவதும் சிலுவையில அறையப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது
அவர் விரும்புகிறதை நாம் செய்வோம். நாம் விரும்புகிறதை நாம் செய்யாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.